தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸ் என்பவனுக்கு இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து அதன் நிர்வாகிகளில் ஒருவர் திரு கண்ணதாசன் இணைந்திருக்கிறார். அவருடைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது உங்கள் தலைவர் ரொம்ப பரபரப்பாக செய்தியாளர்களை சந்தித்தது, சட்டமன்றத்திற்குள்ளாக அவர் வைத்த விமர்சன குற்றச்சாட்டுகள் ஆளும் அரசாங்கத்தின் மீது, அது தொடர்பாக வெளியில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் பெரிய பேசு பொருளாக இருந்தது. அதற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி ரொம்ப சைலண்ட் மோடுக்கு போனதாக சொல்கிறாங்க. எப்படி போயிட்டு? அப்படிலாம் இல்லை, செய்தியாளர்கள் செய்தியாக்கலன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 இணைப்புலாக்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்தியிருக்கோம். சமீப காலத்திலே தமிழீழத்தில் நடைபெற்ற அந்த செம்மணி மனித புதைகுழிகளுக்கு எதிராக ஒரு கருத்தரங்கத்தை மட்டுமல்லாமல் ஒரு பெரிய மாபெரும் ஒரு 20,000 பேருக்கு மேலே திரண்ட ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிவானந்த சாலையில் நடத்தியிருக்கோம். அதே மாதிரி இந்த வடநாட்டவர்கள் வாக்குரிமைக்கு கொடுக்கக்கூடாது என்று ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி நாள்தோறும் களத்தில் செயல்பட்டுட்டு தான் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கட்சியோட வேலைகளை இயங்கிட்டு தான் இருக்கோம். என்ன ஊடகங்கள் செய்தியாளர்கள் அதை செய்தியாக போடுறதுல முக்கியத்துவம் தரல அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு. இணைப்பு விழா நிகழ்ச்சிலாம் செய்திகளில் பார்த்தோம். நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய வழக்கமான நிகழ்ச்சி நிரல்கள் போய் கொண்டு தான் இருக்கும். அது உங்களுடைய கட்சி, அது நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு விமர்சனங்கள், அரசாங்கத்தின் மீது கோரிக்கை, அப்படியான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் சைலண்ட் மோடுக்கு போயிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் இப்போ டே டு டே ஒர்க் நான் புரிஞ்சுக்கிறேன். துப்புரவு பணியாளர்கள் விவகாரம் வரும்போது கூட அதற்கு ஆதரவாக தான் தலைவர் இது குறித்து அரசாங்கம் உடனடியாக பரிசீலனை செய்யணும் தான் அண்ணன் அறிக்கை கொடுத்தாரு. அதே மாதிரி எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் நேரடியாக சென்று களத்தில் போய் நம்ம அவர்களுக்கு ஆதரவாக நின்னோம். ரெண்டாவது, அவர் அரசு உறுதிமை குழு தலைவராக தொடர்ச்சியாக அந்த மாதத்தில் நிறைய மாவட்டங்களுக்கு ஆய்வு பணிக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறதால அவர் அதில் தான் அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காரு. இன்று கூட குவைத்தில் நடக்கக்கூடிய தமிழர்களுடைய நிகழ்ச்சிக்காக நேற்று இரவு கிளம்பி குவைத் போயிருக்காரு. ஸோ தொடர்ச்சியாக அவருக்கான பணிச்சூழல் ஒன்று இருக்குல்ல, அந்த பணிச்சூழலின் காரணமாகவும் சில நேரங்களில் அமைதியாக இருக்க வேண்டியிருக்கலாமே தவிர, மற்றபடி அரசியல் காலத்தில் எப்பவுமே தமிழக வாழ்வுரிமை கட்சி அமைதியாக இருந்ததே கிடையாது. என்ன செய்தியாளர்களுடைய கவனங்கள் இப்போ விஜய் மாநாடு, விஜய் ஒரு அரை நிமிடம் பேசுவதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாங்கள் தினசோறும் செய்யறதுக்கான கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதுதான் யதார்த்த நிலைன்னு உண்மை. அதுதான். தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஒரு தொடர்ச்சியாக 2-3 மிக முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்து போராடியது ஆரம்ப கட்டங்களில். நான் உங்கள் நன்கு அறிந்தவன் என்ற முறையில் நான் சொல்கிறேன். குறிப்பாக அந்த வடவரோட வருகை பிரச்சனை தொடர்பாக ரொம்ப கூர்மையாக எதிர்ப்பை பதிவு செய்தது, போராட்டங்களை முன்னெடுத்த தமிழக வாழ்வுரிமை கட்சி. மற்றொன்று, சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியான முழக்கங்களை முன்வைத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆனால் இப்போது இந்த வடவரோட வருகை என்பதை கடந்து வடவரோட ஆதிக்கமே சொல்லும் அளவுக்கு தமிழகத்தில் அவர்களுடைய கண்டிப்பாக ஆக்கிரமிப்பு, நிலைநிறுத்தல் உருவாக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பிரதான கட்சிகள் பெரிய அளவுக்கு இதை பேச தயங்குகிறது, பேச மறுக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம்? இல்லை, அது உண்மைதானே. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் வடவர்களை தங்களுடைய கட்சியின் உறுப்பினர்களாக கூட சேர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக மார்வாடிகள் இன்றைக்கி எல்லா கட்சிகளுடைய ஒரு ஃபண்டு டொனேஷனாக மார்வாடிகள் தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆட்சிகளில் அது அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான வேலைகள், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட வேலைகளில் அவர்கள் தான் ஒப்பந்ததாரர்களாகவே நிறைய வடநாட்டவர்கள் தான் இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. ஆமாம், மார்வாடிகள் தான் அதிகபட்சமான பணிகளுடைய ஒப்பந்தம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அதுக்கு எதிராக ஒருபோதும் பேச மாட்டாங்கன்றதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதை நம்ம அதில் 100 விழுக்காடு உண்மை இருக்குது. அதே நேரத்தில் தமிழர் உரிமை சார்ந்த அமைப்புகள் தான் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் போராடிட்டு இருக்கோம். அதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னாடி நிற்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பீகாரில் உருவாக்கப்பட்டிருக்க அந்த வாக்காளர் திருத்த சட்டத்துக்கு எதிராக முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அணிதிரட்சியை உருவாக்கி போராடி இருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். மற்ற எல்லா கட்சிகளும் தேர்தல் காலகட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க, அது நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள். ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி உடனடியாக அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பெருந்திரளான இளைஞர்களை திரட்டி சிவானந்த சாலையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். இதனால் என்ன விளைவு ஏற்படும், தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வடநாட்டவர்களால் எவ்வளோ சிக்கல்களை எதிர்கொள்கிறோம், இன்னும் அவர்கள் வாக்காளர்களாக மாறினால் தமிழ்நாடு அரசியல் எந்த விதமான மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கும்ன்றதை தலைவர் வேல்முருகன் பேசுகிறாரு.
அதனால் வந்து இந்த வடநாட்டவர் இதற்கு எதிராக உண்மையில் பேசக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது தமிழர் அமைப்புகள் தான். குறிப்பாக அவர் மணியரசன் உள்ளிட்ட தமிழ் தேசிய பெரிய இயக்கமாக இருக்கட்டும், சீமானும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் போராட்ட காலத்தில் முன்னிற்கக்கூடிய தமிழக வாழ்வு கட்சியாக தான் இருக்குது. இப்போது நம்ம இது தொடர்பாக பேசும்போது இந்த வடவரோட ஆதிக்கம் அல்லது வடவர்களோட தொடர்ச்சியான வருகை, அவர்களுக்கான வாக்காளர் உரிமை அப்படி தொடர் பேசும்போது ஒரு சரியான புரிதல் இல்லையா? ஏன்னா 2 விஷயம் முன்வைக்கப்படுது கண்ணதாசன். ஒன்று, அவர்களும் இந்தியர்கள் தான், இந்தியாவில் எங்கு வசித்தாலும் அவர்களுக்கான வாக்குரிமை இயல்பாக வந்துவிடும், நீங்கள் தமிழ்நாட்டுக்காரனே டெல்லி போனால் அங்கே வாக்களிக்க தகுதி பெற்றவர் ஆகிவிடுவார் அப்படின்னும் போது இதை எதிர்ப்பது இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டுக்கு வந்து உகந்ததல்ல அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. மற்றொரு தரப்பில் உங்களை போன்ற தமிழ் தேசிய அமைப்புகள் அதோட சிக்கல்களை பேசுகிறீங்க. இந்த 2 விவகாரத்தை எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்லை, பொதுவாக இந்தியா ஒரு நாடுங்கிற வார்த்தையே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்தியா என்பது ஒரு ஒன்றியம் தான். நீங்கள் வந்து 1947க்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு ஒன்றியம், ஒரு பல்வேறு தேசங்களுடைய கூட்டாக தான் நாங்கள் எங்களை போன்ற தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசியர்கள் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அதுதான் வரலாற்று உண்மையும் கூட. அதற்கு முன்னாடி ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு வந்து இந்தியா என்கிற ஒரு நாடு கிடையாது, இந்தியா என்கிற ஒரு பேரும் கிடையாது. ஆங்கிலேயரின் வருகைக்கு பிறகு அவர்களுடைய ஆட்சி பரிபாலனைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் இந்த இந்தியா. அதிலிருந்து பாகிஸ்தான் உள்ளிட்டெல்லாம் பிரிஞ்சு போனதெல்லாம் வரலாற்று உண்மை. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்தியாவிற்குள் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, வடகிழக்கு மாகாணங்கள் இந்தியாவோடு இணைக்கப்படும் போது அவர்கள் என்ன அடிப்படையில் இணைக்கப்பட்டார்களோ, என்னென்ன வாக்குறுதிகளின் அடிப்படையில் இணைக்கப்பட்டார்களோ, அதே போல் காஷ்மீர் இந்தியாவோடு இணைக்கப்படும் போது என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டதோ, ஹைதராபாத் இணைக்கப்படும் போது என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டதோ, பாண்டிச்சேரி உள்ளிட்ட இப்படி எல்லா தனித்தனி நாடுகளும் இந்தியாவோடு இணைக்கப்படுவதற்கு முன்பு சில ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இன்றைக்கும் வடகிழக்கு மாகாணங்களுக்கு சிறப்பு சட்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் வடகிழக்கு மாகாணங்களில் இந்தியா என்று சொல்லிக்கொண்டு பிற மாநிலத்திற்கு உள்ள போய் அங்கே வந்து அந்த மாநிலத்தின் மக்களாக மாற முடியாத ஒரு சட்டம் இருக்குல்ல, இன்னர் லைன் பெர்மிட், உள்நுழைவு அனுமதி முறை. அப்போ அதே தான் நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் தொடர்ச்சியாக கேட்குறோம். நீங்கள் வடகிழக்கு மாகாணங்களில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த இன்னர்லைன் பர்மிட் தான் இன்று வரை அந்த மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை காப்பாற்றி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அதே தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களாக நாங்களும் கேட்குறோம். நாங்கள் எல்லாம் இந்தியர்களாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு தமிழர்களுடையது தான். எந்த அடிப்படையில் நீங்கள் குறிப்பிடக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களில் அந்த இன்னர் லைன் பெர்மிட், உள்நுழைவு அனுமதி எந்த அடிப்படையில் அங்கே உருவாக்கியது? அங்கே வந்து அவர்களுடைய அந்த அந்த நிலத்தின் உண்மையான அரசியல் ஆளுமைகளாக அவர்கள் இருக்குன்றதுக்காக அவங்க ஆரம்பத்திலே கணிச்சு உருவாக்கின ஒரு விஷயம். இன்றைக்கும் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து போகிறாங்கன்னா அவங்க வந்து என்ன வேலைக்காக போகிறாங்க, எத்தனை நாள் போகிறாங்கன்ற மாதிரி ஒரு உள்நுழைவு அனுமதி கொடுத்து தான் போகிறாங்க. அதற்கு அதே மாதிரி அங்கே வந்து நிறுவனங்களை தொடங்க முடியாது. வெளி மாநிலத்தில் போய் அங்கே நிறுவனங்கள் எந்த விதமான கம்பெனியும் தொடங்க முடியாது. இன்னும் சில சட்டங்கள் என்னென்னா 50 விழுக்காடு மண்ணின் மக்கள் உரிமையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நிறுவனம் தொடங்க முடியும்னு சொல்லுது. 2வது, திருமண உறவுகள் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுது. நிலம் வாங்க விற்க முடியாது. இப்படி பல்வேறு சட்டங்கள் மூலமாக அந்த நிலத்தோடைய இறையாண்மை அவங்க காத்து வச்சிருக்காங்க. எங்களுடைய நிலம் எங்களுக்கு வாக்களிக்க முடியாது, இது வரைக்கும் வாக்களிக்க முடியாது. வடகிழக்கு மாகாணங்கள்ல அவங்க அவங்களுக்கான குடியுரிமை கிடையாது. அவங்களை வந்து உள்ள போய் அவங்க வந்து வேலைக்கு போகலாம். இப்போ நீங்கள் எப்படி வெளிநாட்டுக்கு நம்ம பாஸ்போர்ட் எடுத்து போகிறோமோ அது மாதிரியான ஒரு நடைமுறை தான் அங்கே இருக்குது. நான் எந்த நிறுவனத்துக்கு போகிறேன், என்ன வேலைக்கு போகிறேன்றதை குறிப்பிட்டு போகிற குறிப்பிட்ட காலத்தில் திரும்பி வரணும். இது நடைமுறையில் இருக்குது. நீங்கள் இப்போ சமீபத்தில் பிரிக்கப்பட்ட ஆந்திரா தெலுங்கானா கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் சில சிறப்பு சட்டங்கள் இருக்குது. மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கே வேலை வாய்ப்பில் முன்னுரிமை 90 விழுக்காடு வரை வந்து அவங்க வந்து சட்டங்கள் ஏற்றிருக்காங்க. சமீபத்தில் தான் நம்ம ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கப்பட்டது. இப்படி எல்லா மாநிலங்களுக்குள்ளும் ஒரு சிறப்பு சட்டம் இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும் தொடர்ச்சியாக அரசு வேலைகளிலும் சரி, தனியார் வேலைகளிலும் சரி, முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கப்படுறது வந்து மிக மிக ஆபத்தானதாக தான் நாங்கள் பார்க்க வேண்டியது. இப்போது நீங்கள் குறிப்பிட்டபடி ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களை போன்று சிறப்பு சட்டத்தின் மூலமாக மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை, கல்வி உள்ளிட்ட வேலைகளிலிருந்து முக்கியத்துவம் தரணும், ஒரு 50 விழுக்காடு 90 விழுக்காடு அப்படின்னு ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். அது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இன்னர் லைன் பெர்மிட்டை வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியும்ல? நீங்கள் இப்போ வடகிழக்கு மாகாணங்களில் முடியக்கூடிய ஒரு விஷயம், வடகிழக்கு மாகாணங்கள் இந்தியாவுக்குள் தானே இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 மாகாணங்கள் தான் அவர்களும். ஆனால் அவர்களுக்கு ஒரு உரிமை கிடைக்கும் போது தமிழ்நாட்டுக்கே அந்த உரிமை கிடைக்காம போகும். அடிப்படையில் தமிழர்கள் வந்து இந்திய முகம் கொண்டவர்களாக இருந்ததோட விளைவு தான், தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாம் இந்திய முகம் கொண்டவர்களாக இருந்ததோட விளைவு தான் இது போன்ற உரிமைகளை நம்ம பறி கொடுத்திருந்தோம். அது காமராஜர், பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும், அதற்கு பின்னாடி வந்த மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே வந்து இந்திய முகத்தில் கொண்டவர்களாக இருந்ததோடைய விளைவு தான் தமிழர்கள் தங்களுடைய தன்னுரிமை சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுக்க முடியல. மறைமலையடிகள் போன்ற தமிழ் அறிஞர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்தாலும் கூட அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் போனதோடைய அல்லது ஆட்சி அதிகாரத்துக்கான அரசியலில் முன்னகர்த்தாததோடைய விளைவு தான் தொடர்ச்சியாக தமிழர்கள் தங்களுடைய உரிமையை இழந்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே சுதந்திர போராட்டத்தில் முன்னணி தளபதிகளாக இருந்ததெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். அது காந்தி உள்ளிட்டவர்களுக்கு முன்மாதிரியாக தமிழ்நாட்டில் தெல்லையாடி வள்ளியம்மை தொடர்ந்து எல்லாருமே வந்து இங்கே இந்திய ஓர்மை சார்ந்து இயங்கினவங்களாக தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் எங்களுடைய உரிமையை இழந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம்.
நாங்கள் அதெல்லாம் கேட்குறோம். இந்தியாவில் இந்தியர் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய சட்டம் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்குது? ரெண்டாவது, வடநாட்டில் இருக்கிறவர்கள் ஏன் இன்னொரு மாநிலம் குடிநகர்த்துறீங்க? இப்போ ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒரு அரசு இருக்குது. அந்த மாநில மக்களுடைய வரி பணத்தில் இயங்கக்கூடிய அரசு அந்த மாநிலத்தில் அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவது என்ன சிக்கல் இருக்குது? நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க தமிழர்கள் பல்வேறு மாநிலங்கள் போகிறோம்னு. கர்நாடகாவில் தேர்வு எழுதி அரசு பணிக்கு தேர்வான தமிழர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் கர்நாடகாவில். கர்நாடகாவில் காவிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் தமிழர்களுடைய அத்தனை சொத்துக்களும் எரிச்சு தீக்கிரையாக்கப்பட்டது. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, காவிரி பிரச்சனையில் எத்தனை ஆயிரம் கோடி சொத்துக்கள், அவ்வளோ சொத்துக்களை எரிச்சு இது பண்ணாங்க. பல்வேறு உயிர் பலி போச்சு. மகாராஷ்டிராவில் இதே தமிழர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள், வெட்டி கொல்லப்பட்டார்கள். நாங்கள் இன்று வரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் மீது எந்த விதமான ஒரு அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக ஒரு வரலாறு சொல்லுங்கள். இன்றைய வரை தமிழர்கள் அகிம்சைவாதிகளாக தான் இருக்கும். தமிழர்கள் இந்தியர்களாக இருப்பதால் தான் எல்லாவற்றையும் இழந்துட்டு இருக்கோம். தமிழர்கள் எல்லா இடங்களிலும் இன்றையும் கூலிகளாக தான் இருக்காங்க. எங்கேயும் போயிட்டு நீங்கள் பெரிய அளவில் வந்து மகாராஷ்டிராவில் இருக்காங்க, பல்வேறு காலமாக பல நூற்றாண்டுகளாக மகாராஷ்டிராவில் இருக்கும், மும்பையில் இருக்கும். எத்தனை இடங்கள் இங்கே அரசியல் அதிகம் எங்களுக்கு வந்து அரசியல் பங்கீடு கொடுத்துருக்கீங்க? கர்நாடகாவில் எத்தனை இடங்கள் எங்களுக்கு அரசியல் பங்கீடு கிடைச்சிருக்கு? தமிழ்நாட்டில் எடுத்துக்கோ, இன்னைக்கு பிறமொழியாளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இல்லையா? நாடாளுமன்றத்தில் 7-8 எம்பிக்கள் கிடையாதா? அமைச்சரவையில் இல்லையா? எல்லாவற்றிலும் பிறமொழியாளர்களை நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் அனுமதிச்சு தான் இருக்கோம். ஆனால் அது போன்ற உரிமை வேறு மாநிலங்கள் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய வாதங்கள் நம்ம ஏற்கலாம். இப்போது இது போன்ற தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய கருத்தாளர்கள் இப்படியான கருத்துக்களை முன்வைக்கும் போது மிக முக்கியமான தலைவர்கள் கூட இனவாதம் பேசுகிறார்கள், இன துவேஷம் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்வதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, எனக்கு என்ன புரியலைன்னா, என்னுடைய உரிமை கேட்கறது எப்படி இனவாதம் ஆக முடியும்? அது என்னுடைய இன உரிமை தானே, அடிப்படை உரிமை, எனக்கு கொடுத்துருக்க அடிப்படை உரிமை. ஏன் மண்ணில் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுன்னு கேட்குறோம். என் மண்ணில் வேலை வாய்ப்பு கொடுக்காம நீங்கள் வந்தவனுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கறது வந்து இனவாதம் கிடையாதா? என்னுடைய இனத்தை ஒழிக்கக்கூடிய வேலை கிடையாது. நீங்கள் திட்டமிட்டு தமிழர்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து 2ஆம் தர குடிமக்களாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் இனவாதம் உண்மையில். நான் என்னோட நிலத்தில் எனக்கு வேலை கொடு, என்னோட நிலத்தில் எனக்கு வந்து வாழ்வியல் அமைச்சு கொடுன்னு சொல்கிறது எந்த வகையிலும் இனவாதம் கிடையாது. அது உரிமை, ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை. எனக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, அடிப்படை உரிமைகள் எல்லாம் என்னோட நிலத்தில் அமைக்கப்பட வேண்டும் நான் சொல்கிறோம். இதை நீங்கள் இனவாதம் சொல்கிறவங்க, இவர்கள் தான் உண்மையில் மிக மோசமான இனவாதிகளாக இருக்காங்க. இவங்க சொல்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு பின்னாடி அவர்கள் பிறமொழியாளர்களாக இருக்கலாம், அல்லது பிறமொழி ஆதிக்கம் நிறைந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்கலாம். இப்படி தான் இருக்காங்க. இன்னும் சில புரிதலற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழர்கள் வந்து தங்களுடைய உரிமை சார்ந்து எப்போ குரல் கொடுத்தாலும் அவர்கள் எல்லாம் வந்து குருதி தூய்மைவாதம் பேசுகிறதா கூட சொல்கிறாங்க. உண்மையில் அப்படி எந்த தமிழர்களும் பேசுறது கிடையாது. எந்த தமிழ் தேசியவாதிகளுடைய அடிப்படை நோக்கம் அது கிடையாது. நீங்கள் நாம் தமிழரை அடிப்படை எடுத்துக்கிட்டாலும் நாம் தமிழர் பிறமொழியாளர்கள் வேட்பாளராக நிறுத்தப்படுறாங்க. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க தான் இன்றைக்கி வந்து தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் இனவாதிகள், இன தூய்மைவாதம் பேசுகிறவங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு முத்திரை குத்திருக்காங்க, பொய்யான ஒரு முத்திரை. நீங்கள் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்கங்கள் வந்து ஆரிய எதிர்ப்பு பேசுனீங்க. ஆரியர்கள், வந்தேரிகள் என்ற வார்த்தையை முதல்ல தமிழ்நாட்டுக்குள் அறிமுகப்படுத்தி திராவிட இயக்க அரசியல் தான். அவர்கள் தான் வந்து ஆரியர்கள் வந்து கைபர் போலான் கணவாய் வழியாக வந்தவர்கள் சொல்கிறீங்க. அப்போ அது வந்து இனவாதம் கிடையாதா? அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். ஆரியர்கள் உள்ளிட்ட பிறமொழியாளர்களையும் நாங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து குடியேறியர்கள் சொல்கிறோம். இதில் என்ன உங்களுக்கு இனவாதம் உருவாயுதுன்னு எனக்கு தெரியல. ஒன்று. மற்றொன்று கண்ணதாசன், இப்போது இந்த வடவர்களோட வருகையால் பாவம் அவங்களே வந்து வேலை இல்லாமல், சோறு இல்லாமல், வாழ்வாதாரத்திற்காக தமிழகத்தின் கதவை தட்டுகிறார்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வழக்கம் போல் அவர்களையும் வாழ வைக்கிறது. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அவங்க என்ன நாளைக்கு ஆட்சியில் வர போகிறாங்க, இங்கே அரசியல் அவங்க என்ன தீர்மானிக்க போகிறாங்க, அவங்களே பரிதாபமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு வாதத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சமீபத்தில் கோயம்புத்தூரில் வந்து நூற்றுக்கணக்கான வடநாட்டு தொழிலாளர்கள் பாஜக இணைந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. செய்தித்தாளில் வந்த செய்தி. ரெண்டாவது அது ஒரு விஷயம். ரெண்டாவது, தமிழ்நாட்டுடைய அஞ்சல் துறை தொடங்கி அத்தனை அரசு பணிகள்லையும் யார் இருக்கான்னு பாருங்கள். ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே கேட் கீப்பர் வேலைக்கு கூட இன்றைக்கி வடநாட்டவர் தான் இருக்கான். இது வந்து அவர்கள் இந்த தமிழ்நாட்டை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக மாறி இருக்காங்களா இல்லை? ரெண்டாவது விஷயம், இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் வசூலிக்கப்படக்கூடிய வரி பணங்களில் தமிழ்நாட்டில் ₹1 வசூலிக்கப்பட்டால் 29 காசு தான் எங்களுக்கு கொடுக்குறதா சொல்கிறோம். அப்போ மீதி இருக்கக்கூடிய 77 காசுகள் வந்து வடநாட்டுக்கு தான் செலவு பண்ணுறீங்க. அப்போ வடநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அடிப்படை தேவைகளுக்கு கூட செலவு செய்யாமல் அந்த அரசுகள் என்ன செய்துட்டு இருக்கின்ற கேள்வி கேட்க வேண்டிய இந்த அரசியல் கட்சிகள் அவங்க வந்துட்டு போட்டுன்னு சொல்கிறது வந்து அவர்கள் மீதான சுரண்டலை, அவர்கள் மீதான ஆதிக்கத்தை இவர்களும் ஆதரிக்கிறதா பார்க்குறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், பீகாரிகளே குடியேற்றுங்கள், பீகாரிகளுக்கான அடிப்படை வசதிகளை அங்கே கொடுங்க, குஜராத்திகளுக்கான அடிப்படை வசதிகளை குஜராத்தில் செஞ்சு கொடுங்க, அவர்கள் மண்ணில் குடியேற்றுங்கன்னு சொல்கிறோம். இது எப்படி தவறாக முடியும்? நீங்கள் இன்னும் ஒருபடி சொல்லலாம், இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவர்கள் கூடிய வாக்குரிமை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. 6.5 லட்சத்துக்கும் அதிகமான பீகாரிகள் வந்து இப்போ தமிழ்நாட்டு வாக்காளர்களால் சேர்க்கப்பட போகிறதா ஒரு செய்தி இருக்குது.
இப்போ நீங்கள் இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக இடையான வாக்கு அந்த வெற்றி தோல்வி தீர்மானித்த வாக்கு 1.1% வாக்குகள் தான். கிட்டத்தட்ட ஒரு 4லிருந்து 5 லட்சம் வாக்குகள் தான் வந்து இரண்டு கட்சிகளுக்குமான 21 லட்சம் வாக்குகள் 21 லட்சம் வாக்குகள் இரண்டு கட்சிகளுக்கான வெற்றி தோல்வி தீர்மானிச்சு சொல்கிறேன். அதில் பல சட்டமன்ற தொகுதியில் 1000 ஓட்டுகள் 500 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ இந்த பீகாரிகள் உள்ளிட்ட வடமாநிலத்தவர்கள் இங்கு வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டால் இவர்கள் அந்த வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக மாறுவார்களா மாற மாட்டார்கள்? இதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ இந்த அரசியலை அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய நபர்களாக மாறுவாங்க. இன்றைக்கும் வட சென்னையில் வந்து மிகப்பெரிய ஆதிக்க சக்திகளாக மார்வாடிகள் இருக்காங்க. இன்னைக்கு அவர்களுடைய ஏரியாக்கள் வந்து நீங்கள் இந்திய எதிர்ப்பு பேசக்கூடிய திமுகவே மார்வாடிகள் ஏரியாக்குள்ள போனால் இந்தியில தான் பேசி ஓட்டு கேட்குது. சுவரொட்டியில் உட்பட எல்லாமே இந்தியில தான் பேசு. அப்போ அங்கே ஆதிக்கம் இருக்கா இல்லையா? நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, காலங்காலமாக இந்திய எதிர்ப்பு பேசக்கூடிய திமுகவே அங்கே இந்தியில் பேசி தான் ஓட்டு கேட்க முடியுதுன்னா அவர்கள் ஆதிக்கவாதிகளாக இருக்காங்களா இல்லையா? இதுதான் கேள்வி. நாங்கள் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மொழியை தான் பேசுகிறோம். நீங்கள் உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கோம். உலகம் முழுவதும் போனாலும் அந்த மாநில அந்த நாட்டோடைய மொழியில் தான் பேசி அங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் கற்றுக்குறோம். ஆனால் இன்றைக்கு இங்கே வந்தால் அந்த சவுகார்பேட்டை என்று உள்ள நொழிஞ்சு பாருங்கள். சவுகார்பேட்டை யார் கையில் இருக்குது? சவுகார்பேட்டில் போய் ஒரு சாதாரண தமிழர்கள் வந்து ஒரு பூர்வீக குடிமக்கள் வந்து ஒரு கடையை போட்ட முடியுமா? போட்டு கொடுங்க நாங்கள் ஒன்று சொல்கிறோம். இன்றைக்கி அவ்வளோ இடங்கள்லையும் நீங்கள் ஆதிக்க சக்திகளை நிலைநிறுத்திருக்கீங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை சுற்றி பாருங்கள். திருவண்ணாமலை நகரம் முழுக்க இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் யார்? மார்வாடிகள். திருவண்ணாமலை நகரமன்ற தலைவராகவே ஒரு மார்வாடி இருந்தார். இன்றைக்கும் திருவண்ணாமலை நகரமன்ற உறுப்பினராக ஒரு மார்வாடி இருந்துட்டு இருக்காரு. இப்படி எல்லா இடங்களிலும் அரசியலில் கோயம்புத்தூர் உள்ளிட்ட குங்குமண்டலத்தில் நிறைய இடங்களில் மார்வாடிகள் வந்து நகரமன்ற மாமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க. சட்டமன்ற வேட்பாளராக கூட அறிவிக்கப்படுறாங்க. இது எல்லாம் தான் நாங்கள் சொல்கிறோம். அவர்கள் எப்படிங்க கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிற்குள் வரும்போது வணிகம் செய்வதற்காக தொழில் செய்வதற்காக வருவதாக சொல்லிக்கொண்டு பின்னாளில் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் அவர்கள் வந்து அடிமைப்படுத்தி அவர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்களோ அப்படி ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு வடநாட்டில் இருந்து வரக்கூடியவர்கள் இங்கே முதல்ல தொழில் செய்யவும் தங்களை கூலியாகவும் கொண்டு வந்து நிலைநிறுத்தி கொண்டு இங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு எல்லாம் அவர்கள் முக்கிய காரணம்னு சொல்கிறோம். அதுக்கு நிறைய ஆதாரப்பூர்வமாக சொல்கிறோம். எதுவும் கட்டுக்கதைகளோ ஏதோ கற்பனைவாதங்களோ கிடையாது. அவ்வளவு ஆதாரங்கள் தமிழ்நாட்டில் வடநாட்டவர்கள் உள்ளே வந்ததால் அவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கின்றதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. சமீபத்திய நிறைய பிரச்சனைகள், கொலை கொள்ளை கருப்படிப்பு போன்ற குற்றங்களில் வந்து வட மாநிலத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்ட்டு செய்தி ஆதாரம் கண்டிப்பாக நம்ம அதை மிகைப்படுத்தி நான் சொல்ல. 2 விஷயம் கண்ணதாசன். அப்போது சட்டம் ஒழுங்கு நேற்று கூட ஒரு சம்பவம், பெண் போலீஸாரையே வந்து கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க வட மாநிலத்தில் சென்னை மெரினாவில். திருத்தணியிலே ஏதோ ஒரு தொழிற்சாலையில் வந்து வடநாட்டவர்கள் வந்து இப்போ முழுக்க காவல்துறையினர் தாக்கின ஒரு செய்தி பார்த்தேன். திருத்தணியோ இந்த பகுதியில் தான் ஒரு தொழிற்சாலை வடநாட்டு தொழிலாளர்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டு காவல்துறையினர் தாக்கக்கூடிய செய்திகளை பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து வடநாட்டவர்கள் வந்ததுக்கு பிறகு இங்கே இன்னும் சொல்லப்போனால் இரவு நேரங்களில் தமிழர்கள் வெளியில் நடமாடுறதுக்கு அச்சம் ஏற்படக்கூடிய வேலைகளை எல்லாம் இப்போ வடநாட்டவர்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கேயாவது நீங்கள் போய் வடநாட்டவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு பெண் அச்சமின்றி நடக்க முடியும்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி சொல்லுங்கள். அவர்கள் கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு பெண் அச்சமின்றி நடமாட முடிய சூழல் இருக்கா? இல்லை. அப்போ இதையெல்லாம் நீங்கள் வந்து அடிப்படையிலே இது எவ்வளோ பெரிய ஒரு இந்த மண்ணுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்க்காம எல்லாரும் வந்து சர்வதேசிய அரசியல் பேசுகிறீங்க. அப்போ ஏன் நீங்கள் வந்து இங்கே வந்து ஆங்கிலேயர் விரட்டி அடித்ததுனால வந்து சுதந்திர தினம் கொண்டாடிட்டு இருக்கீங்க? அவர்களும் இங்கே வந்து தொழில் செய்ய தானே வந்தாங்க. நீங்கள் ஏன் அவர்களை விரட்டியது மட்டும் பெரிய வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்கீங்க? நாங்கள் இன்னொரு சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மொழியாளர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறோம், 1956 முன்பு வரை இங்கே இருந்தவர்களை நாங்கள் வந்து வெளியேற்ற சொல்லவே இல்லை. மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பே இங்கே வந்து குடியேறியவர்களை, இங்கு நீண்ட காலமாக இருப்பவர்களை இந்த மண்ணின் குடிமக்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டின் குடிமக்களாக அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் திட்டமிட்டு இந்த சமீப காலமாக, குறிப்பாக இந்த மோடி அரசு பதவியேற்ற இந்த 15 ஆண்டுகளில் ஏராளமான வடநாட்டவர்கள் திட்டமிட்டு இங்கே வந்து இறக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் சமீபத்தில் ஒசூரில் ஒரு தொழிற்சாலைக்கு வந்து முழுக்க தொடர் வண்டியில் வடநாட்டிலேருந்து ஒரு தனி தொடர் வண்டி பதிவு செய்யப்பட்டு அவ்வளவும் வடநாட்டவர்கள் வந்து இறக்கப்பட்டாங்க தொழிலாளர்களாக. ஏன் தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள் கிடையாதா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டீங்க தமிழ்நாட்டு அரசு. அப்போ இதையெல்லாம் வந்து ஒழுங்கு செய்ய முடியாமல் நீங்கள் இந்த உரிமை சார்ந்து பேசுகிறவங்களை வந்து இனவாதி, இன உரிமை பேசுகிறவங்க, குருதி தூய்மைவாதம் பேசுகிறோன்னு சொல்கிறது வந்து பச்சை அயோக்கியத்தனமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ பிரதானமான கட்சிகள் ஆளும் திமுக, ஆண்ட அதிமுக மீண்டும் இப்படி தான் மாறி இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த கட்சிகள் இதை வந்து அட்ரஸ் பண்ணுறதே இல்லையே. ஒன்று இல்லை, இது வந்து பொய் பிரச்சாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களா, இல்லை இதோட சீரியஸ்னஸை உணராமல் இருக்காங்க? நாங்கள் மறுபடியும் சொன்னது தான், திமுகவின் தொடக்கம் வந்து மார்வாடிகள் எதிர்ப்பில் தொடங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு திமுகவின் மிகப்பெரிய பண முதலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்வாடிகளாக இருக்காங்க.
அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களின் பெரும்பாலான அரசு நிர்வாகத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக மாறுவாடிகள் பாதகங்கள் உணராமல் இருக்காங்களா நான் கேட்குறேன். இல்லை, அவர்கள் உணராமல் இல்லை. அவர்களுடைய தேவையை ஒட்டி அவர்களோட இணைஞ்சிக்கிட்டாங்கன்னு தான் சொல்கிறோம். அவர்கள் வந்து அவர்களின் லாப நோக்குக்காக இந்த மண்ணையும் மக்களையும் வந்து அடமான வைக்க தயாராக தான் இருக்காங்க. நீங்கள் இல்லை கண்ணதாசன், அதாவது இந்த மண்ணையும் மக்களையும் அடமான வைக்க தயாராக இருக்கார்கள் அப்படின்றது ஒன்று விட்டுருங்க. கண்ணதாசன் ஆட்சிக்கு வருவதற்கே நான் வாக்கு செலுத்த வேண்டும், 50-60 லட்சம் வாக்குகள் வந்து உங்களுக்கு எதிராக இருக்கிறது கூட நீங்கள் உணரலையா? உங்களுடைய மகன் முதலமைச்சர் ஆவதற்கே இது தடுக்கும் அல்லவான்னு கேட்குறேன் நான். இல்லை, அது குறித்து அவங்களுக்கு சரி பண்ணணும். அது குறித்து அவங்களுக்கு எந்த அச்சமும் தேவை, அவங்க இது வரைக்கும் அது குறித்து யோசிக்கவே இல்லை. உண்மை அதுதான். நீங்கள் பாஜகவுக்கு தான் அந்த வாக்குகள் மாறுதுன்னா பாஜகவை வளர்த்தெடுக்கவும் திமுக தயாராக தான் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் பாஜகவை வளர்த்ததே திமுக தான் தமிழ்நாட்டில், அது மறுக்க முடியாது. முதல்ல பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்திற்குள் நுழைவதற்கு மிக முக்கியமான அடித்தளம் அமைத்து கொடுத்தது திமுக தான். எச் ராஜா போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆன வரலாற்று சாதனையை படைப்பதற்கு காரணமானது திமுக தான். அதனால் திமுக தன்னுடைய தன் நலனுக்காக மட்டுமே, அதாவது குறிப்பிட்ட சொத்து உள்ளிட்ட பொருளாதார நலனுக்காக மட்டுமே இயங்கிட்டு இருக்கு. அதிமுக அப்படி தான். அந்த ரெண்டு கட்சிகளுமே இப்போ நீங்கள் சமீபமாக நீங்கள் அவ்வளோ மக்கள் நலவாதிகளாக இருந்தாங்க. திமுக ஆட்சியில் தான் மீத்தேன் திட்டம் கொண்டு வரப்பட்டது, அதுக்கு வந்து தெரியாமல் கையெழுத்து போட்டோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ சமீப காலமாக பல்வேறு இந்த ஏர்போர்ட் பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இல்லைங்களா, காஞ்சிபுரத்தில் என்ன பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையாக இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ச்சியாக வந்து போராடிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட ஒரு வரலாற்று பெருமை திமுக உண்டு. அதே போல் போராடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய வரலாற்று பெருமை அதிமுக உண்டு. அதுவும் நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த செய்தித்தாளில் பார்த்து தான் தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர். இவர்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்த சீரியஸ்னஸ் புரியும் அப்படின்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் இவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சரவையுடைய வழிநடத்தக்கூடிய அதிகாரிகளாக IAS IPS அதிகாரிகளாக இருப்பவர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்வாடிகள் தானே. இப்போ சங்கர் ஜிவால் யார்? ஓய்வு பெற்ற டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால். அவரையும் அப்படி தான் பார்க்கணுமா? எல்லாரும் அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவர்கள் தானே. நீங்கள் என்னதான் ஒரு அமைச்சர் முதலமைச்சர் வந்து இந்த நாட்டின் அதிகாரம் செலுத்துவா சொன்னாலும் அவர்களுக்கே வழிநடத்தவர்கள் யார் இருக்காங்க? அதிகாரிகள். ஒரு IAS தயாரித்து கொடுக்கக்கூடிய ஃபைலில் தான் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் கையெழுத்து போடணும். அப்போ தயாரித்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவன் வந்து தமிழ்நாட்டுக்காரனா இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த டிஜிபி வர்றதுக்கு ரொம்ப நீண்ட காலம் ஆகும். லாஸ்ட்டாக TK ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார். இப்போ கடைசியாக அவர் வெங்கட்ராம் பொறுப்பேற்றிருக்காரு. பொறுப்பு தான் கொடுத்துருக்காங்க. அவரும் அது நீதிமன்றம் அதுவும் வந்து உறுதி செய்யப்படலை. ரொம்ப காலத்துக்கு பிறகு அது வந்து ஏதோ அத்திப்பூத்தாரப்புன்னு சொல்கிற மாதிரி எப்பயாவது ஒரு முறை தமிழர்கள் வந்து தலைமை பொறுப்புக்கு வர வேண்டிய நிலைக்கு அதுவும் போராடிருக்கு. இப்போ நீங்கள் தலைமை செயலாளராக கூட இறையன்பு உள்ளிட்டவர் வந்து வர்றதுக்கு எவ்வளோ காலம்? முருகானந்தம். ஆனால் இப்போ சமீப காலமாகத்தான், அதுவும் தமிழர் உரிமை பேசுகிறவங்க உடைய காலத்தில் தான் இந்த ஒரு சில விஷயங்கள் கூட மாற்றங்கள் உருவாகிட்டு இருக்கு. இல்லைன்னா இதையும் மொத்தமாக பூசி மொழிவிடுவாங்க. இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்கள் 60% மேற்பட்ட ஊழியர்கள் வந்து தமிழர்கள் கிடையாது. உண்மைதான், அதை மறுக்க முடியாது. இல்லை, அப்போ இதையெல்லாம் இந்த அரசை இந்த ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் அவங்களா இருக்கும்போது இவர்கள் எப்படி எதிராக பேச முடியும்? இவர்கள் எழுதி கொடுப்பதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு துண்டுச்சீட்டில் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் அவர் பேசுவார். அவர் ஏதாவது சுயமாக பேசி இது வரைக்கும் பார்த்துருக்குமா? கிடையாது. அதனால் வந்து அவர்கிட்ட நம்ம இது எதிர்பார்க்குறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். திரு கண்ணதாசன், நம்ம இடைவெளிக்கு முன்னாடி வடவர்களோட வருகை ஆதிக்கம் தொடர்பாக பேசணும். இதை பேச வேண்டிய கட்சிகள் மௌனம் காக்கிறது அல்லது பேசாமல் தவிர்க்கிறது அல்லது பேசாமல் இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ள கூட பாதிப்பு என்பது நமக்கானது தான். இப்போ இதை தொடர்ச்சியாக நம்ம இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட எல்லாமே அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இப்போது அதாவது அவங்க வந்து நம்ம இப்போ சென்னையில் வந்து உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது நாம் காணக்கூடிய எல்லா இடங்களிலும் அவங்க தான் இருக்காங்க. காய்கறி கடையிலேருந்து பெட்ரோல் பங்க்லேருந்து இப்போ அது சமீபத்தில் வந்து முழுக்க அவங்க தான் நம்ம எதிர்கொள்கிறோம். ஒரு மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டப்பு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அவங்க இல்லைனா ஏன் இல்லைன்னு நம்ம கேட்குற அளவுக்கு நம்ம உளவியல் மாற்றம் ஏற்பட்டு விடுமோ நமக்கு அச்சம் ஏற்படுகிறது. இது ஒரு புறம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் IAS IPS உள்ளிட்ட மாவட்ட அளவில் ஆட்சியர்கள் ஒரு அதிகார மையங்கள் 2 தானே. ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அரசியல், பொலிட்டிக்கல் சைடு முதலமைச்சர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சீஃப் செக்ரட்டரி, அவர் கீழே அதிகாரிகள். இதுலேயும் இந்த டாமினேஷன்ஸ் தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்களா? 100 விழுக்காடு அதான் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டின் மாவட்ட ஆட்சியர்களுடைய பட்டியலோ மாவட்ட SPகளுடைய பட்டியலோ எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான IPS அதிகாரிகள் யாருமே தமிழர்கள் கிடையாது. தமிழர்களுக்கு அதுக்கான பொறுப்புகள் கொடுக்கறதும் கிடையாது. இன்றைக்கி சமீபத்தில் டைரக்ட் SI போஸ்டிங் கூட தமிழர்கள் இல்லாத சூழ்நிலையில் அதுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக அண்ணன் வேல்முருகன் போராடி நீதிமன்ற ஆணையை பெற்று தான் டைரக்ட் SIக்கள் வந்து தமிழர்கள் வந்து கொண்டு வரப்படணும் அப்படின்னு அந்த ஒரு முன்னெடுப்புகள் எடுத்தோம். இப்படி தான் ஒரு சின்ன பொறுப்புகள் கூட வந்து இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து தமிழர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து நிறைய காவல் நிலையங்களில் இன்ஸ்பெக்டர் போனீங்கன்னா இந்த ஜாதி அந்த ஜாதி சொல்லி பேசக்கூடிய இடத்துலலாம் இருந்தாங்க. இன்றைக்கி பல இடங்களில் இன்ஸ்பெக்டரே நம்மளாக இல்லை, ஆய்வாளர்களே தமிழர்களாக இல்லாத நிலையில் வந்து
பிற மொழியாளர்கள் வந்துடுறாங்க, மலையாளிகள் இருக்காங்க, கன்னடர்கள் இருக்காங்க, தெலுங்கர்கள், இப்படி நிறைய ஆட்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய பெரும்பாலான நிர்வாகத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் அவர்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்கன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, சென்னையில் வந்து திருமணம் இடமெல்லாம் வடநாட்டவர்கள். சென்னை கிடையாது, தமிழ்நாட்டின் வறண்ட பூமின்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கி திருமண பக்கம் ஃபுல்லாக வடநாட்டவர்கள் தான். ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய செங்கல் சூளையாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இறால் பண்ணைகளாக இருக்கட்டும், அத்தனை இடங்களிலும் தினக்கூலிகளாக இருப்பவர்கள் ஃபுல்லாக வடநாட்டவர்கள் தான். நீங்கள் இப்போ சமீபத்தில் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தங்கச்சி மடம் பகுதி, வடகாடு பகுதியை சேர்ந்த சந்திரா என்கிற மீனா பெண்மணி வந்து 4-5 வடநாட்டு கூலி தொழிலாளர்களால் கற்பழித்து எரித்து கொல்லப்பட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்படி தமிழ்நாட்டின் திரும்பிய பக்கம் எல்லாம், இன்னும் கொங்கு மண்டலத்தில் சொல்லவே வேண்டாம், கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட தொழில் நகரங்களில் எல்லா பக்கமும் வடநாட்டவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. திருப்பூர்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா வடநாட்டவர்கள் வந்து தமிழர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தின செய்தியெல்லாம் பார்த்துருப்போம். அப்படி தமிழ்நாட்டின் நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க. நாங்கள் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சௌராஷ்டிரங்களை வெளியே போங்கன்னு சொல்லவே இல்லை. மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் மன்னர்களின் ஆட்சி காலங்களில் இங்கே கொண்டு வந்து இறக்கப்பட்டு இங்கே நூற்றாண்டுகளாக வாழ்விடமாக மாற்றிருக்கக்கூடிய சௌராஷ்டிரம் வெளியேற்றுன்னு சொல்லலை. நீண்ட காலமாக இங்கே இதே சவுகார்பேட்டில் இன்னும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மார்வாடிகளுக்கு எதிராக கூட நாங்கள் பேசலை. சரி, இவ்வளோ ஆண்டுகளாக இருந்துட்டு போயிட்டுங்க. 1956க்கு முன்னாடி தான் என்னவோ பண்ணிட்டீங்க. மொழி வழியாக இந்தியாவிற்கென்று, அதற்கு முன்னாடி இந்தியாவில் வந்து ஒரே இந்தியா என்பது, அதுக்கு பிறகு மொழி வழியாக பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது அந்தந்த மொழி பேசும் மக்களுக்கென்று ஒரு மாநிலம் கொடுக்கப்பட்ட பிறகும் தமிழ்நாடு மட்டும் பிற மொழியாளர்களின் ஆதிக்கமாக தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். கர்நாடகாவில் கன்னடத்துக்கு வருகையை தடுக்க முடியாது, ஆனால் ஆதிக்கத்தை தடுக்கலாம். ஆதிக்கத்தை தடுக்கலாம்னா நீங்கள் அதுக்கான சிறப்பு சட்டங்கள், இது போன்ற சில வழிமுறைகள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. இப்போ எல்லா மாநில அரசுகளும் அவர்கள் விழிப்படைஞ்சு ஒவ்வொரு காலகட்டத்திலும், இப்போ கர்நாடகாவில் கூட பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் மண்ணின் மைந்தர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அதுக்கான சிறப்பு சட்டங்களை அந்த அரசுகள் கொண்டு வந்திருக்கு. ஆந்திரா உள்ளிட்ட எல்லா மாநிலங்களிலுமே சட்ட ரீதியாக அப்படி இல்லையா? தமிழ்நாடு எந்த சட்டமும் கிடையாது. எந்த சட்டம் கொடுத்துருக்கீங்க? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு பணிகளில் எத்தனை விழுக்காடு தமிழர்கள் உள்ளே போகிறாங்கன்னு இந்த அரசுகள் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை தர முடியுமா? கிடையாது. தமிழ்நாடு அரசு பணிகளிலே எடுத்துக்குவோம், எத்தனை விழுக்காடு தமிழர்கள் வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு தனியார் நிறுவனம் தொடங்கப்பட வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்தில் 80 விழுக்காடு 90 விழுக்காடு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் பணி வழங்கணும்னு சொல்லி எந்த விதமான சட்டமும் கொண்டு வரல. எவன் வேணுமாலும் நிறுவனம் தொடங்கலாம், எவனை வேணுமாலும் வேலைக்கு சேர்க்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டின் சிப்காட் நிறுவனங்கள் முழுக்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வடநாட்டவர்களுக்கு என்று தங்கும் விடுதிகள் ஏற்படுத்தப்பட்டு வடநாட்டவர்களை கொண்டு வந்து இறக்கப்படுறாங்க. இன்றைக்கி தமிழர்கள் எங்கே வேலைக்கு செல்ல முடியுது? தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் பிற நாடுகளுக்கு ஓடக்கூடிய நிலையில் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாத ஒரு சூழல் இருக்குது. தமிழ்நாட்டு தமிழர்கள் உழைப்பாளர்களாக இருந்தவர்கள் சுரண்டப்படுறன்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்க உழைப்பு சோம்பேறியாக மாறிட்டுன்னு சொல்லி ஒரு பொய்யான கூட ஒரு கேள்வியை முன்வைக்க இல்லை, ஒரு பொய்யான பரப்புரை தொடர்ச்சியாக காலகாலமாக நிறைய நான் குறிப்பிட்ட மாதிரி நம்ம எங்கெங்கும் திரும்பினும் அவங்க தான் இருக்காங்க. கட்டுமான தொழில், சிறு சிறு வேலைகள் கூட. அப்போ பொதுவாக அல்லது பரவலாக இப்போது வர கருத்து பார்த்திங்கன்னா, இவங்க தமிழர்கள் வந்து இவங்க தண்ணி வச்சுருப்பாங்க, 100-200 ரூபாய் கேட்டால் செய்ய மாட்டானுங்க, உடனே வந்து கூட்டம் கூடுவானுங்க, பஞ்சாயத்து வைப்பானுங்க. அவங்க என்ன வந்து கொடுக்கறத வாங்கிட்டு அவனுக்கு பாட்டுக்கு 8 மணி நேரம் பார்க்காம வேலை செய்கிறாங்கன்ற ஒரு வாதம் இப்போ ரொம்ப பரவலாக கேட்குது நமக்கு. இல்லை, இப்போ இந்தியாவிலேயே வந்து மது விற்பனையில் முதல் இடத்துல தமிழ்நாடு கிடையாது. அது ஒரு பொய்யான இது. சமீபத்தில் நீயானா நிகழ்ச்சியில் கோபி கூட அதை உடைச்சிருந்தார். 9வது இடமோ 10வது இடத்துல இருக்குது. ரெண்டாவது அதெல்லாம் விட்டுருவோம். தமிழ்நாட்டு தமிழர்கள் நாங்கள் வந்து இந்தியாவிலேயே முன்னோடியாக, இந்தியாவின் நாகரிக வளர்ச்சியிலும் சரி பொருளாதார வளர்ச்சியிலும் சரி முன்னேறிய மாநிலம்னு சொன்னால் தமிழ்நாடு தான். அது நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நமக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் இந்தியாவிலே சிறப்பான நிர்வாக கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்பு. இன்றைக்கும் இந்தியாவில் பிற மாநிலங்கள் நகரத்தை தாண்டி வெளியில் போனீங்கன்னா சாலை வசதி கிடையாது. பல்வேறு கிராமங்கள் இன்றைக்கும் மின் வசதி இல்லாத கிராமங்களாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம். இயல்பாக நமக்கு ரிசோர்ஸ் இங்கே. ஆமாம், தமிழ்நாடு வந்து நாங்கள் காலகாலமாக எல்லா அடிப்படை வசதிகளும் கொண்ட நாங்கள், எங்களுக்கு காலங்காலமாக நாகரிக வளர்ச்சி முன்னேறியவர்கள் நாங்கள் எங்களுக்கான வருமானத்தை உயர்த்தியிருக்கோம். இப்போ எனக்கு 800 ரூபா சம்பளம் வேணும், 900 ரூபா சம்பளம் வேணும்னா நான் ஒரே நாளில் உயர்த்தலை. காலங்காலமாக எங்களுடைய நாகரிக வளர்ச்சி அடிப்பில் உயர்த்திருக்கோம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? வடநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு இந்திக்காரன் 300 ரூபாய்க்கு வேலை செய்கிறான், நீயும் அந்த 300 ரூபாய்க்கு வேலை செய்யறான்னு சொல்கிறீங்க. என்னுடைய தேவை இருக்கிற அடிப்படை தேவைகள் எனக்கு வந்து அதிகமாக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வங்கி கடன் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு லோன் இல்லாத ஒரு ஆளே கிடையாது. மகளிர் மன்றத்துலேருந்து ஒரு சாதாரண கிராமங்களில் போனீங்கன்னா கூட வேலைக்கு போகாத ஒரு வீட்டு குடும்ப தலைவிக்கு கூட ஒரு லோன் இருக்கும். மகளிர் மன்றத்தில் ஒரு லோன் எடுத்து வச்சுருப்பாங்க, ஒரு மாட்டு லோன் இருக்கும், ஒரு குடும்ப வீட்டு லோன் இருக்குது. எல்லாமே லோன் உள்ளிட்ட எல்லா சிரமத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்கள நீங்கள் மீண்டும் தலைகீழாக கொண்டு வந்து 200 ரூபா சம்பளம் வாங்கு,
300 சம்பளம் வாங்கிட்டு இன்றைக்கி நாங்கள் உலக நாடுகள் முழுக்க போயிட்டு தான் வேலை செய்கிறோம். இன்றைக்கி வந்து பல்வேறு வெளிநாடுகளில் போகக்கூடிய எந்த தமிழர்களும் இந்த குற்றச்சாட்டுகள் ஆளாகிறது கிடையாது. உலகத்துக்கே அதிகமாக தொழிலில் வந்து நல்ல கூலி தொழிலாளிகள் பார்த்தா தமிழர்கள் தான். உலக நாடுகள் முழுக்க அவன் தான் வந்து அதிகப்படியான கூலி தொழிலாளியாக இருக்கான். இன்றைக்கு வந்து சிங்கப்பூர் தொழிலாளியும் கணினி ஆமா தொழிலாளி இல்ல நீங்க கூலி தொழிலாளியை சொல்றேன். நீங்க உடல் உழைப்புல வந்து நான் சொல்றேன், சோம்பேறிகள் ஆயிட்டு சொல்றேன். உண்மையில் அதிகப்படியான உழைப்பை போடக்கூடியவர்கள் யாரும் பார்த்தா தமிழர்கள். அவன் அங்க வந்து நேரங்காலம் பார்க்காம தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க நீ அவனுக்கான அடிப்படை தேவைகளை நீ வந்து உருவாக்கி கொடுத்து அவனுக்கான சம்பளத்தை நீ சரியா தீர்மானிக்க கூடியீங்களா? இல்ல. இங்க நீங்க சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய லாப நோக்குக்காக எந்த ஒரு முதலாளியாவது அவருடைய லாப நோக்கு குறைச்சிக்கிட்டு வேலை செய்யறானா? எந்த ஒப்பந்ததாரராவது நான் எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களில் வந்து லாபம் இல்லாமல் வேலை செய்ய தயாராக இருக்கேனா? அப்போ தொழிலாளிகளை மட்டும் தமிழர்களை மட்டும் லாபம் இல்லாமல் நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அயோக்கியத்தனம். இதை கண்டிக்க வேண்டிய கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஏன்னா அவர்கள் தான் தொழிலாளர் வர்க்கத்தின் நலனுக்காக பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்களே என்ன சொல்கிறாங்க? வடநாட்டு தொழிலாளர்கள் வந்து வர்றது வந்து ஆதரிக்கிறாங்க. வடநாட்டு தொழிலாளர்கள் மூலமாக வடநாட்டு தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பும் பறிபோகுது. நீங்கள் அவனுக்கு நீங்கள் உண்மையான கம்யூனிஸ்ட் என்ன பேசணும்? நீங்கள் தமிழர்கள் 800 ரூபா வாங்குறான்னா அவனுக்கு 800 ரூபா கொடு. இவன் 2 பேரும் தொழிலாளர்கள் 2 பேருக்கு சமமான கூலி கொடுன்னு சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன் கூலியை விட அவனுக்கு குறைவான கூலியை கொடுத்து நீங்கள் லாபத்தை வந்து முதலாளிகள் பெருக்கக்கூடிய லாபத்தில் குளிச்சிட்டு இருக்கான். இதற்கு ஆதரவாக தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிக்கை கொடுக்குது. ஒரு வகையில் உழைப்பு சுரண்டல், மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல். நான் என்ன கேட்குறேன்? நீ அவனுக்கு எனக்கு சமமான கூலியை கொடுத்து வேலை வாங்க, நம்ம தயாராக இருக்கோம். எனக்கு 800 ரூபா கொடுக்கணும், அவனுக்கு 800 ரூபா கொடுன்னு சொல்கிறான். கொடுக்க அந்த நிறுவனம் தயாராக இருக்கா? எதுக்காக கொண்டு வைக்கிறீங்க? இன்றைக்கி வந்து நீங்கள் அவனை கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடுச்சு, தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கொள்ளை அதிகப்படியான நீங்கள் திருப்பூரில் போய் பாருங்கள், எல்லா அந்த நிறுவனங்களிலும் குறிப்பாக நூல் ஆடை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் மேனேஜர் உள்ளிட்ட பொறுப்புகளில் வடநாட்டவர் இருக்கான். திடீர்னு பார்த்தா பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவான். அவனை குறித்து எந்த விதமான டேட்டா பேஸும் கிடையாது. நான் இருந்திருக்கேன் திருப்பூரில், அதனால் சொல்கிறேன். எந்த விதமான டேட்டா பேஸும் இருக்காது. எடுத்துகிட்டு ஓடிடுவான். இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் பெரிய கொடுமை என்னன்னா, எத்தனை லட்சம் வடநாட்டவர்கள் வரான், அவன் எந்த ஊரில் இருக்கிறான்னு எந்த விதமான டேட்டா பேஸும் யாருக்குமே கிடையாது. ஒரு கிராமங்கள் எவ்வளோ பேர் இருக்கான்னு கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியாது, ஒரு வட்டாட்சியருக்கு தெரியாது, ஒரு நிர்வாக அதிகாரிகள் யாருக்குமே இங்கே இருக்கக்கூடிய வடநாட்டவர்கள் குறித்த ஒரு முழுமையான ஒரு டேட்டா பேஸ் இல்லாத சூழ்நிலையில் எவன் வரான், அவனை மாட்டு கொள்ளை அடிக்கிறான், கொலை செய்கிறான். திருப்பூர்லாம் அதிகப்படியான கொலை குற்றச்சம்பவம் நடக்கும். அது நான் இருந்த வரைக்கும் பார்ப்பேன். அதிகப்படியான பெண்கள் கொலை செய்யப்படக்கூடிய சூழல் இருக்கும். அது கூட்டு பாலியல் உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் இருக்கும். தலைநசுங்கி கொல்லப்பட்ட சம்பவங்கள் நான் நிறைய நேரடியாக கண்கூட பார்த்தேன். இதெல்லாம் யாருடைய வருகைக்கு பிறகு அதிகரிச்சிருக்குன்னா வடநாடுகளுடைய வருகை பிறகு. ஏன்னா அவன் இங்கே வந்து நீண்ட காலமாக வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவன் அந்த பாலியல் உணர்ச்சிக்கு ஆளாகும் போது என்ன பண்ணுறான்னா, அவன் கண்ணில் படுற எல்லாரையுமே வேட்டையாடுறான். இப்போ சமீபத்தில் இங்கே சென்னையில் வந்து ஒரு ஐடி ஊழியர் உமாமகேஸ்வரி என்கிற பெண் ஊழியர் வந்து முள்புதரில் இழுத்து போய் கற்பழித்து கொல்லப்பட்ட சம்பவம்லாம் யார் நடத்துனது? இப்போ இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்தாமல் எங்களுடைய உழைப்பை சுரண்டி அவனுக்கு கொடுத்துட்டு நீ அவனுக்கு இணையாக நீ சம்பளம் வாங்கடான்னு சொல்கிறது அயோக்கியத்தனம்னு சொல்கிறான். நாங்கள் பண்பட்ட ஒரு மனிதர்கள். இப்போ வடநாட்டுக்காரர் 2 சப்பாத்தியும் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் வாழ்க்கையை ஓட்டுருவான். அவனுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அவனுக்கு அந்த பான்பிராக்கு மாவோ போன்ற பொருள் அந்த மாதிரியான போதைப் பொருளுக்கு அவன் பழக்கப்பட்டான். நாங்கள் 3 வேளையும் சுடுசோறில் சாப்பிட்டு 3 வேளை எங்கள் வீட்டில் 3 வேளையும் அடுப்பு எரிஞ்சு பழக்கப்பட்ட நாங்கள் மறுபடியும் என்னை வந்து பதப்படுத்தப்பட்ட சப்பாத்திக்கு பழக்கப்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்குறீங்கன்னா இதையும் எங்கள் மீதான ஒரு ஒடுக்குமுறையாக நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம், தமிழ்நாட்டு வேலைகள் முதல்ல தமிழர்கள் கொடுத்துட்டு தான் நீங்கள் மற்றவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இடங்களை கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். இதை தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய கட்சிகள் ரொம்ப குறைவாக இருக்குன்றதான் பிரச்சனையா? இல்லை கட்சிகள் குறைவாக இருக்கு, கூட்டணியில் நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இதெல்லாம் பேச மாட்டுறாங்களா? இல்லை, எல்லா கட்சிகளும் லாபம். அதை நான் சொன்னேன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உண்மையில் ஒரு அடிப்படையில் கம்யூனிஸ்டுகள் தான் இந்த மாதிரியான அடக்குமுறையை, இந்த மாதிரியான உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக பேச வேண்டிய கட்சிகள். ஆனால் அவர்கள் இது குறித்த ஒரு போதாமை, அவர்களுக்கு அரசியல் போதாமை இருக்கா? இன்றைக்கு இருக்கிற கம்யூனிஸ்டுகள் உண்மையில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் வந்து தெளிவில்லாமல் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா உண்மையில் அவர்கள் வந்து ஒரு தொழிலாளர் வர்க்கம் வடநாட்டு தொழிலாளர்களால் தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் சுரண்டப்படுறாங்க ஒன்று. ரெண்டாவது, வடநாட்டு தொழிலாளர்களும் தமிழ்நாட்டு முதலாளிகளால் சுரண்டப்படுறாங்கன்றது ரெண்டு வகையான பார்வையும் இருக்குது. இந்த ரெண்டையுமே கணிக்கக்கூடிய நிலையில் இன்றைய கம்யூனிஸ்டுகள் இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் அரசியலோடு தான் இயங்குறாங்களா? இங்கே இருக்க நிறைய கட்சிகளுக்கு அரசியல் என்ன இருக்குது? நீங்கள் இப்போ இன்றைக்கி விஜய் இருக்கட்டும், விஜய் எடுத்துக்க, இன்றைக்கி விஜய் பின்னாடி என்ன அவர்கிட்ட அரசியல் கோட்பாடாக என்ன முன் வச்சிருக்காரு? இதுவரை அவர் எந்த ஒரு கோட்பாடையும் சொல்லலை. தமிழ் தேசியம் திராவிடம் இரு கண்கள் சொல்கிறார். தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. முதல்ல அந்த புரிதலுக்கு இதுவரை விஜய் விளக்கம் தாவக்கே பேசலாம் கண்ணதாசன். அதற்கு முன்னதாக என்னுடைய இறுதியான கேள்வி இது தொடர்பாக. இப்போ 26 சட்டமன்ற தேர்தலில் நம்ம கடந்த தேர்தலை விட 21க்கு முன்னால் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை விட வடவர்களோட வருகை இப்போது அதிகரிச்சிருக்கு. நிறையா புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிய வருது.
நீங்கள் இவ்வளோ அச்சங்கள் தெரிவிச்சிங்க. இப்போ இது வந்து வாக்குகளாக 26 சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட தொகுதிகளிலாவது இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? உறுதியாக ஏற்படுத்தும். இப்போ கொங்கு மண்டலங்களில் ஏற்கனவே பாஜகவின் அபரிமிதமான வளர்ச்சிக்கு வடநாட்டவர்களோட தான் அவங்களுடைய வாக்காளர் எண்ணிக்கை தான் முதன்மை காரணமாக இருக்குது. இப்போ அதே போல் இங்கே சென்னையிலும் சரி, பல்வேறு மாநிலங்களில் ஏற்கனவே அவர்கள் வாக்காளர்களாக இருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களில் ஏற்கனவே வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. ராகுல் காந்தி கூட சமீபத்தில் ஒரு வாக்கு திருட்டு குறித்த ஒரு போலி வாக்காளர்கள் குறித்த ஒரு டேட்டா பேஸ் வெளியிட்டிருக்காரு. அது மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் இப்போ எத்தனை லட்சம் வாக்காளர்கள் வந்து இப்போ போலியாக சேர்க்கப்பட்டிருக்காங்கன்ற இன்னும் விரிவான ஒரு கணக்கீடு இல்லை. அதனால் வந்து தொடர்ச்சியாக பாஜக எங்கெல்லாம் தங்களை ஆதிக்க சக்திகளாக கன்னியாகுமரி உள்ளிட்ட எந்த எல்லாம் ஆதிக்க சக்திகளை நிலைநிறுத்திருக்காங்களோ அங்கே எல்லாமே ஏறத்தாழ வந்து தமிழர்கள் அல்லாத வடநாட்டர்களுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அவர்கள் தான் நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக மாறிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக அந்த தாக்கம் இருக்குன்றதை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக அச்சத்தோடு பதிவு செய்கிறோம். அதை வந்து தடுக்க வேண்டிய தேவை இந்த மண்ணின் அரசியல் பேசி திராவிட உரிமை தமிழர் உரிமை என்று பேசி அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய திராவிட தாக்கம் குறிப்பிடுறது உறுதியாக பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கும். கண்டிப்பாக பாஜக ஆதரவாக இருக்கும். அவர்கள் வாக்கு பாஜக கண்டிப்பாக செல்லும் சொல்றீங்க. உறுதியாக இருக்கு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தாமரை சின்னம் மட்டும்தான். அவனுக்கு சூரியனை தெரியாது, ரெட்டையில தெரியாது. அவன் தாமரை சின்னத்தை பார்த்து பார்த்து மண்டையில் ஏற்றி வச்சிருக்க ஒருத்தங்கிட்ட நீங்கள் வேற எந்த சின்னத்துக்கும் ஓட்டு போட மாட்டான். இப்போ நம்ம ஆட்களே சொல்லுவோம்ல, காலங்காலமாக ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டு பழகிட்டோம், காலங்காலமாக சூரியனுக்கு ஓட்டு போட்டு பழகிட்டு சொல்கிற மாதிரி அவன் காலங்காலமாக தாமரைக்கு தான் ஓட்டு போட்டு. வடநாட்டில் அதிகப்படியான கட்சி எதுங்க? தாமரை கட்சி தான். தாமரையா கையா? அவன் கைக்கு கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டான். அவன் தாமரைக்கு தான் ஓட்டு போடுவான். அப்போ யாருக்கு அது சாதகமாக மாறும்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜக சாதகமாக மாறும். இதை தடுக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்குன்னா அந்த திராவிட கட்சிகளுக்கு இருக்குது. ஏன்னா பாஜக வளர்ச்சியை பாஜக உள்ள பூந்துரும் சொல்லி தொடர்ச்சியாக அரசு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை இருக்குது. அதனால் திமுக இந்த விடயத்தில் வந்து கவனம் செலுத்தணும். நாங்களும் அதை தான் கோரிக்கை வைக்கிறோம். சட்டமன்றத்தில் உள்நுழைவு அனுமதி முறையை கொண்டு வரதுக்கு தீர்மானம் நிறைவேற்றுங்க. தமிழ்நாட்டில் வந்து இங்கே வரக்கூடிய வடநாட்டவர்களை வந்து நெறிமுறைப்படுத்தி எவ்வளோ பேர் வராங்கன்றது ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதை கவனம் செலுத்த வேண்டியது அரசுடைய கடமை. தாவேகா பற்றி பேசுனீங்க கண்ணதாசன். இப்போ நான் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. 50-60 ஆண்டுகளில் ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சிகள் கூட ரொம்ப சீரியஸான விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு நம்ம இவ்வளோ விஷயங்கள் விவாதிச்சுட்டு இருக்கிறோம். இப்படியான ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸில் வந்து தாவேகா ஒரு என்ட்ரி எப்படி பார்க்குறீங்க? இல்லை எதுக்கு வரோம் என்ன எது சொல்லணும்? என் தலைமையில் தான் கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைப்போம் அப்படின்னா பெரும் நம்பிக்கை விதைப்பதை பார்க்கிறோம். என்ன மேட்ச் என்ன பிளேயர்னே தெரியாமல் கிரிக்கெட் பார்க்குறாங்கன்னு ஒரு சொல்லுவாங்களா, அது மாதிரி வந்து தாவேகாவுடைய வருகை எப்படின்னா எதுக்காக வந்திருக்கான் என்ன பண்ண போகிறான்னு தெரியாமலே இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்க ஒரு கட்சி தாவேகா தான். அதுக்கென்று ஒரு சரியான செயல் திட்டம் இந்த செயல்களே வச்சுருக்கோம். நாங்கள் இதை தான் தீர்மானிக்கும். 2 மாநாடு போட்டிருக்காங்க. 2 மாநாட்டிலையும் தமிழ்நாட்டோடைய இத்தனை சிக்கல்கள் தீர்க்கப்படும், இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, இது பற்றி நாங்கள் வந்து இதுக்கான வேலை திட்டங்கள் வச்சுருக்கணும் ஒரு இடத்துலையும் சொல்லலை. ஒரு தீர்மானங்களையும் அவர்கள் முன்வைக்கல. 2 மாநாட்டிலையும் திமுக திட்டினாங்க, பாஜக திட்டினாங்க, காங்கிரஸ் திட்டினாங்க. இப்படியே திட்டி இவர்கள் வந்து குட்டி கதை கலைஞ்சு பொருள் வந்து ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சிகள் சரியில்லை, நான் வந்து எல்லாத்தையும் மாற்றி நீங்கள் அவர்களுக்கு மாற்றாக கேட்குறீங்க. இப்போ நீங்கள் அவர்களுக்கு மாற்றாக நீங்கள் என்ன வேலை திட்டம் வச்சுருக்கீங்க? எங்களோட கேள்வி இதுதான். இப்போ தாவேகா மாற்று சக்தி ஓகே, உங்களுடைய வேலை திட்டம் என்ன? இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். அவருடைய மேடைகளில் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நாங்கள் வந்து இல்லாத மக்களுக்கு இதெல்லாம் செய்வோம். விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது அவர் நிறைய வேலை விஷயங்கள் வந்து மேடைகளில் பேசும்போது யதார்த்தமாக அந்த மக்களுடைய செய்வோம், அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை முன் வச்சார். குறிப்பாக அவர் வந்து இந்த வீடு தேடி ரேஷன் கொண்டு வரணும்னு சொல்றதுனா விஜயகாந்த் அது இப்போ நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அப்போ அவருடைய வேலை திட்டம் ஒன்று இருந்தது. விஜயகாந்தோடைய அரசியலுக்கு ஒரு வேலை திட்டம் இருந்தது. சரியோ தவறோ அவர் ஒரு விஷயத்தை முன் வச்சு வேலை செஞ்சார். விஜய் எதை முன்வைத்து அரசியலுக்கு வந்திருக்காரு? தமிழ்நாட்டில் இப்போ இவ்வளோ பிரச்சனை பேசியிருக்கோம், வடநாட்டவர்கள் பிரச்சனை பேசுகிறோம். விஜய் கிட்ட வடநாட்டவர் பிரச்சனை குறித்து என்ன பார்வை இருக்கு? கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி கொள்கை எதிரி பாஜக. எந்தெந்த கொள்கையை நீங்கள் எதிர்க்கிறீங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகளுக்கு எதிராக இந்த 2 ஆண்டுகளில் விஜய் கட்சி வந்து குரல் கொடுத்துருக்கு? பரந்தூரில் போயிட்டு வந்திருக்காரு. அண்ணா கல்லூரி மாணவி விவகாரத்தில் பேசியிருக்காங்க. இதுக்கு பிறகு பல்வேறு சாதிய பிரச்சனைகளில் சாதிய படுகொலைகள் நடத்தப்பட்டது, ஆணவ படுகொலைகள் நடத்தப்பட்டது. நெல்லை கவின்குமார் உட்பட பல்வேறு ஆணவ கொலைகள் நடத்தப்பட்டது. இன்னும் இங்கே வந்து வடநாட்டவர்கள் பிரச்சனைக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கு. இன்னும் திராவிட இயக்கங்கள் கூட போராடி இருக்காங்க, அந்த வடநாட்டவர் வாக்குரிமை கொடுக்கக்கூடாதுன்னு. நம்ம அதை மறுத்துடக்கூடாது. இதையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல விஜயோடைய தாவேகா இதற்கு எதிராக என்ன வேலை செஞ்சிருக்கு?
எந்த ஒரு வேலை திட்டமும் அவங்ககிட்ட இன்றைக்கும் உள்கட்சிக்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பதவி பிரச்சனைகளை கூட சரி செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிப்பும் சொல்லிக்கிட்டு வர்றது வந்து எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம் பாருங்கள். நாங்கள் விஜயோடைய கட்சியை வந்து மொத்தமாகவே வந்து வரவே கூடாது, கட்சியை ஆரம்பிக்கக்கூடாது சொல்லலை. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு தமிழ்நாட்டோட உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரும்படை, ஒரு இளைஞர் படையை, ஒரு அது தெரிஞ்சோ தெரியாமலோ அரசியல் புரியாத ஒரு கூட்டத்தை வச்சிருக்கீங்க. உண்மையில் அது அரசியல் புரியாத கூட்டம் என்பதுக்கு உங்களுடைய மாநாடும் ஆர்ப்பாட்டம் ஒரு சாட்சி. இதே சிவானந்த சாலையில் இப்போ தமிழக வாழ்வு கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டம் நடத்தின அதே இடத்துல ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஜய் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது நாங்கள் அந்த இடத்துல இருந்த அத்தனை இடங்களும் அந்த செடிகள் உள்ளிட்ட அந்த தடுப்பு வேலிகள் உள்ளிட்ட அத்தனையும் உடைச்செறியப்பட்டது. நாங்கள் நடத்தும் போது வரைக்கும் இன்னும் சரி செய்யப்படாமல் தான் இருக்குது. இதே இப்போ மதுரையில் நடத்தப்பட்ட மாநாட்டில் பாருங்கள், அவ்வளவு சர்ச்சைகள். அந்த மாநாட்டு அத்தனை நாற்காலிகள் உடைக்கப்பட்டது, மாநாட்டுக்கு வந்தவர்கள் வந்து இறப்பு, மாநாட்டு அந்த நடைபாதையிலிருந்து இளைஞர் தூக்கி எறியப்பட்டதுன்னு அவ்வளோ. இது மாதிரி எந்த ஒரு சர்ச்சையும் இதுவரை வேறு எந்த அரசியல் கட்சியோடைய மாநாட்டிலையும் பார்க்கல. ஒரு மாநாடுனா எப்படி ஒழுங்கு செய்யப்படும் என்பது அந்த மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் ரொம்ப பெரும் எழுச்சியில் இருக்கார்கள் தொண்டர்கள். பெரும் எழுச்சியில் கிடையாது. இந்த சினிமா தியேட்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போகிறவனுடைய கூட்டம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடணும், அடித்து முடிச்சு ஒருத்தன் தோல் மேலே ஒருத்தன் ஏறி போய் உள்ளே போவோம்ல, அப்படி இருக்கானுங்க. வேற எதுவுமே கிடையாது. விஜய் பேச ஆரம்பித்த உடனே கூட்டம் கலைஞ்சதா இல்லையா மதுரை மாநாட்டில்? அப்போ அவன் எதுக்கு வந்திருக்கான்? விஜயை பார்க்கறது. விஜயை பார்த்தா போதும், விஜய் பேசினா என்ன பேசலாம் என்ன. ஒரு மாநாடுனா 4 மணிக்கு போடுறேன்னா காலையில் வரலாம், ஒரு நியாயம் இருக்குது. 2 நாளுக்கு முன்னாடியே போய் மாநாடு தெருவில் உட்காந்துட்டு இருக்கான்னா அவன் எதுக்காக வந்துட்டு இருக்கான்? விஜயை பார்த்தே தீரணும். சில பெண்கள்லாம் பேட்டி கொடுத்தலாம் பார்த்தேன், எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். இது வந்து ஒரு கவர்ச்சி தான். இது அரசியல் ஆக்கப்படாத ஒரு கூட்டம். இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்கிட்ட நீங்கள் அரசியல் படுத்தலை. நீங்கள் ஒரு கூட்டத்தை யார் கூப்பிட்டு வருவான் ஒரு மாநாட்டுக்கு? அந்த வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர். அவனை முதல்ல அரசியல் படுத்தி அந்த கூட்டத்தை கூப்பிட்டு வர கூட்டத்தை அரசியலாக கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடக்காது. அவன் தான் அவர்களை ஒழுங்குபடுத்தி அங்கே உட்கார வைக்கிறது, அந்த மாநாட்டை முழுக்க முடிக்கிற வரைக்கும் அவங்களை அங்கே தக்க வைக்கிற வேலை யார் செய்வான்? எல்லா கட்சியிலையும் அந்தந்த கிளை நிர்வாகிகள், உள்கட்சி நிர்வாகிகள் எல்லாம் செய்வான். தாவேக்காவில் அப்படி எங்கேயாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நிர்வாகிகள் இருக்கானா? இல்லவே இல்லை. இதுதான் பிரச்சனை. தாவேக்கா இன்றைக்கும் அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம், அவ்வளோதான். அது வந்து கட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு கூட்டம் யாருக்குமே வரலாங்க. எந்த விமர்சனம் முன் வச்சாலும் கண்ணதாசன் ஒரு பெரும் கூட்டம் கூடி இருக்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை, மறுக்கவே இல்லை. நயன்தாரா வரும்போதும் கூட்டம் கூடியது, நமிதா வரும்போதும் கூட்டம் கூடியது. சேலத்தில் ஒரு அந்த ஒப்பீடு கூட வச்சுங்க. ஆனால் 2 கோடி வாக்குகளை பெறும் கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அதில் குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள், பெண்கள், இளைஞர்கள் வந்து 1.18 விழுக்காடு வாக்காளர்களாக இருக்கிறார்கள் தமிழகத்தில். ஒரு கணக்கீடு சொல்லுது. இவர்களை வந்து பெரும் எதிர்பார்க்கிறது தாவேக்கா. இவர்களோட வாக்குகள் உறுதியாக தாவேக்காக்கு தான் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த கட்சி சார்ந்த நபர்கள் வெளிப்படுத்துறதை பார்க்குறோம். இந்த கணக்குகளை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறதோ? இல்லை, நான் இப்போவும் சொல்கிறேன்ல, வாக்கு வாங்கலாம், வாக்கு சதவீதத்தை வந்து தனக்கு 8 விழுக்காடு இருக்குது, 10 விழுக்காடு இருக்குலாம் நிரூபித்து காட்டலாம். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு கட்சியை தக்க வைக்கணும்னா கட்சியை அரசியல் படுத்தினா மட்டும்தான் நிற்கும். அரசியலே படுத்தாத ஒரு கட்சிகள் நீங்கள் நாங்கள் இவ்வளோ வாக்கு. இப்போ சமீபத்தில் அதுக்கு சிறந்த உதாரணம் நிறைய பேர் சொன்னாங்க. சிரஞ்சீவி கட்சி தொடங்கும் போது இதைவிட கூடுதலான கூட்டம் இருந்த படங்களை எல்லாம் ஒப்பிட்டு நிறைய பேர் பேசுனதை பார்க்க முடியுது. சிரஞ்சீவியோட இன்றைய நிலை என்னன்னு பார்க்குறோம். விஜயகாந்தோடைய அரசியல் வருகை மிகப்பெரிய அதிர்வை தமிழ்நாட்டில் உருவாக்கியது. முதல் தேர்தலில் அவர் 8 விழுக்காடுக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றதோட ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ள போனார் தனித்து நின்று. அடுத்த தேர்தலே தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறினார். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய கட்சியின் சரிவுக்கு என்ன காரணமோ அதுவும் அங்கே அரசியல் படுத்தப்படாத ஒரு நிலை தான். விஜயகாந்தோடு இருந்த 29 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் உடனடியாக கட்சி தாவல் வேலையில் ஈடுபட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் அரசியல் படுத்தப்படாத நபர்களாக, விஜயகாந்தோடைய நண்பர்களாக. இது நம்ம தாவேக்கா பற்றி பேசும்போது எல்லாமே அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறார், அரசியல் படுத்த வேண்டும்னு பெரும்பாலும் இந்த கருத்தை முன்வைக்கிறத பார்க்குறோம் கண்ணதாசன். மற்றொரு வாதம் என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா, அரசியல் படுத்திய கட்சி தலைவர்கள் என்ன சாதித்து விட்டார்கள் தமிழகத்தின் நிலை அதே தான் இருக்குது. நாங்கள் அரசியல் படுத்தாமல் தான் இருக்கிறோமே, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு என்ன பண்ண தெரியும்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, நிர்வாக ரீதியான ஒரு சின்ன அறிவு கூட இல்லாமல் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே போய் என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு இவ்வளோலாம் வேண்டாங்க, நாளைக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு பூத் கமிட்டி அமைப்பீங்க. ஒரு பூத்துக்குள்ளே உட்காரும்போது அங்கே வரக்கூடிய மக்களை எப்படி கேம்பெயின், அவர்கள்கிட்ட எப்படி வாக்காளர்களை அவரை மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எப்பயுமே கடைசி அது நீங்கள் பயிற்சி கொடுக்கலன்னு உறுதியாக சொல்ல முடியும்? உறுதியாக சொல்கிறான். நீங்கள் பூத் கமிட்டி கூட்டம் கோயம்புத்தூர் நடத்துனீங்க, உண்மையிலே பூத் கமிட்டி கூட்டம்னா என்ன பேசப்படணும்? அவர்கள் பூத் கமிட்டி மெம்பர்களாக கொண்டு வந்து உட்காரப்பட்டு நீங்கள் யாரை கொண்டு வந்து உட்கார வச்சு அது அங்கே எவ்வளோ பெரிய சர்ச்சை உருவாச்சு? காவல்துறைக்கும் அந்த பூத் கமிட்டிக்கு கூட்டத்துக்கு வந்த ரசிகர்களுக்கு இடையிலான ஏற்பட்ட மோதல்லாம் நீங்கள் பார்த்தீங்க தானே, செய்திகளை பார்த்துருப்பீங்க. காவல்துறை லத்தியால் அடித்து விரட்டுற அளவுக்கு தான் அங்கே நடந்தது. இது எப்படி நீங்கள் பூத் கமிட்டி கூட்டம்னு சொல்ல முடியும்? கூட்டம் இருக்குது,
அவர்கள் அரசியல்படுத்தப்படலன்றது நாங்கள் வேதனையாக பதிவு செய்கிறோம். இவ்வளோ பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குங்க. நாங்களும் உங்கள் கூட்டத்தை வந்து குறைத்து மதிப்பிட விரும்பல. இவ்வளோ பெரிய இளைஞர் கூட்டம் குறிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி புதிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை குறைந்தபட்ச அரசியல்படுத்தத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் அவர்களை அரசியலாக உங்களால் உருவாக்க இவற்றினூடாக கூட்டம் வந்து ஆட்சி பிடிக்க உதவாது, ஆனால் கூட்டணி ஆட்சி பிடிக்க உதவும் அப்படின்னு சில அறிவுரைகள் வழங்கப்படுது. கூட்டணி கணக்கு வழக்குகள் ஒருவேளை எதிர்பார்க்காத செயலாக அவர் ஒரு கூட்டணிகளை சென்றால் ஒருவேளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லவா? நான் மறுபடியும் சொல்றேன், வாக்கு விஜய்க்கு வாக்கும் விழும் வெற்றியும் பெறலாம், அது வேற விஷயம். ஆனால் அது நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அரசியல்படுத்த போகணும்னு சொல்றேன். நீங்க விஜயகாந்த் கட்சியே 29 எம்எல்ஏ வாங்கலைங்களா கூட்டணி வச்சு? 29 எம்எல்ஏ, திமுக 23 எம்எல்ஏவும் விஜயகாந்த் கட்சி 29 எம்எல்ஏ வாங்கி எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றார்கள் இல்லை? அதுக்கு பிறகு ஏன் அடுத்த தேர்தல் வந்து 0.7% 6% 2016 தேர்தலில் தனிச்சு ஒரு கூட்டணி அமைக்கும் போது தேமுதிகவின் வாக்கு வங்கி 0.67 தான், 1% கூட வாங்க முடியல. அப்ப அதுடைய காரணம் என்ன? அந்த கட்சி நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் ஒரு கட்சி தொடங்கலாம், வெற்றி பெறலாம், ஆட்சியும் கூட அமைக்கலாம். ஆனால் அந்த கட்சி நிலைத்து அந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்றால் அந்த கட்சிக்கு முதலில் அரசியல் புரிதல் வேணும், ஒரு நிர்வாக புரிதல் வேணும். எந்த புரிதலும் இல்லாமல் நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அது வந்து நிலைச்சு நிற்க உதவாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். நாங்கள் இப்போ உங்ககிட்ட குற்றச்சாட்டாக சொல்கிறது ஒரே விஷயம், அரசியல் படுத்தப்படாத ரசிகர் கூட்டத்தை வைத்து அரசியல் நிலைச்சு நிற்க முடியாதுன்னு சொல்கிறோம். அது விஜய் வந்து உடனடியாக உணர வேண்டிய ஒரு பாடம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டத்தை பார்த்தவொடனே அவர் உணர்ச்சி வசப்பட்டு என்னத்தையாக பேசிட்டு போயிடுறாரு. சமீபத்தில் மேடைகள்லாம் பார்க்கும்போது நிறைய நகைச்சுவையான பேச்சுகள் நிறைய பார்க்குறோம். இது வந்து ஒரு அரசியல்படுத்தப்பட்ட ஒரு தலைவருக்கான பேச்சு கிடையாது. முதலில் நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசணும். ஒரு மதுரையில் ஒரு மாநாடு போடுறீங்கன்னா மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 10 மாவட்டங்களில் என்ன பிரச்சனை இருக்குது? முல்லை பெரியார் பிரச்சனை இருக்குது. முல்லை பெரியார் பிரச்சனை பற்றி பேசினாரா? முல்லை பெரியாரில் காலங்காலமாக 5 மாவட்ட விவசாயிகள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. ஆனால் அந்த அணையிலிருந்து உறுதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய நதிநீர் பங்கீடு கிடைக்கல, பேசினாரா? இங்கே விக்கிரவாண்டியில் கூட்டம் போட்டார், விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதையுமே பேச தயாராக இல்லை. ஆனால் எங்களுக்கு ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும் மட்டும் சொல்கிறாரு. அதை தான் நாங்கள் கண்டிக்கிறோம். இது ஒருபோதும் வந்து நிலைச்சு நிற்காதுன்னு சொல்கிறோம். நீங்கள் முதல்ல அரசியல் படுங்கன்னு தான் சொல்கிறோம். இதில் என்ன தவறு இருக்கு? நன்றி கண்ணதாசன், பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி. நன்றி.